டே 5 டுவர்ட்ஸ் 2025 குரூப் 4 எக்ஸாம். 5 டேஸ் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக படிச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக 5 டேஸ் நம்ம படித்ததில்லை, நான் படித்ததில்லை. அண்ட் இதை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் தேங்க்யூ. அண்டு எனக்கும் தேங்க்யூ நானே சொல்லிக்கிறேன். சரியா? அடுத்து நம்ம இது வரைக்கும் எவ்வளோ படிச்சிருக்கோம்? இயல் 1 இயல் 2 ரெண்டுமே முடிச்சிட்டோம். இயல் 1 2 முடிச்சிட்டோம். இப்போ இயல் 3ல் புறநானூறு குறுந்தொகை பார்க்கலாம். சரியா? நம்ம எப்போவுமே ஒரு ரிவிஷன் விட்டுட்டு போவோம். இந்த சீரீஸை ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க, சீரீஸ்னு வேணாம், ஒரு குரூப் டிஸ்கஷன் தானே, குரூப் டிஸ்கஷன் ஜிடின்னு வச்சுக்கலாமா, அந்த ஜிடியை ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க. லாஸ்ட்டு 10 மினிட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறேன், இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இயல் 3 நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? லாஸ்ட் 10 மினிட்ஸ் ரிவிஷனை பார்த்துட்டு அப்புறம் வாங்க. ஓகேவா? இப்போ நான் வெறும் நூலும் அதனுடைய ஆசிரியரை மட்டும் சொல்லிவிட்டு போகிறேன். சரியா? உலகம் யாவையும் தாமுல வாக்களும் கம்பர் கம்பராமாயணத்தில் எழுதியிருக்காரு. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், தேரழுந்தூரில் பிறந்திருக்காரு. அடுத்து திருக்குறள் பார்த்தோம். திராவிட மொழிகளின் காட்சி சாலைன்னு அகத்தியலிங்கம் சொல்லியிருப்பார். 3 திராவிட மொழிகள் இருக்கும். கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாங்க. தமிழ், தமிழா, திராவிடா இது மாதிரி ஃபார்ம் ஆனதை ஈராஸ் பாதிரியார் சொல்லியிருப்பார். சிறுபஞ்ச மூலமில் கண்வனப்பு கண்ணோட்டம் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். காரியாசன் எழுதியிருப்பார். மதுரை மாக்காயனாரின் மாணாக்கர் காரியாசன். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க யார் அப்படின்னா ஏலாதி எழுதிய கனிமேதாவியார். ஓகேவா? அடுத்து பாஞ்சாலி சபதம் பாரதியார் எழுதியிருக்காரு. இதில் விதுரன் தூது செல்வார். இவருடைய பிறந்த தேதியை பார்த்துக்கலாம். 11/9/1882, 11/12/1921. இதில் 2 பாகம், 5 சருக்கம், 412 பாடல். இக்கால கவிதைகள்லாம் பாரதிதாசன் இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோம்னா டைம் ஆயிரும். அடுத்து கண்ணதாசன் பார்த்தோம். அடுத்து இது நிரந்தரமானவன் அழிவதில்லை. ஓகே, அடுத்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இயல் 3க்கு போயிடலாம். இதுவே 2 நிமிஷம் ஆச்சா? சாரி கைஸ், சாரி. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இயல் 3 புறநானூறு. தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும். நான் இதை டிஸ்கஸ் தான் பண்ணுறேன், நடத்தலை. ஸோ என்னோடய தமிழ் நான் படிக்கக்குள்ளே கொஞ்சம் இதாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி. நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 நாளி ஒடுப்பவை இரண்டே. 9 நாளி உடுப்பவை இரண்டே, இது நம்ம நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கோம். பிறவும் எல்லாம் ஓர்வோக்குமே செல்வத்து பயனே ஈதல், இந்த லைனும் கேள்விப்பட்டிருக்கோம். துய்ப்பேம் எனினே தப்புன பலவே. சரி, இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தென்கடல் வளாகம் அப்படின்னா தெளிந்த கடல் நீரால் சூழப்பட்ட, இந்த பொதுமையின்றி அப்படின்னா பொதுவின்றி ஒரு குடையின் கீழ் வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும். இந்த உலகம் எல்லாத்தையுமே ஒரு கொடைக்கு கீழே ஒரு மன்னன் ஆட்சி செய்கிறான். அந்த ஆட்சி செய்கிற மன்னனுக்கும் எப்படி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும், வெண்குடை கீழே இருக்க அந்த மன்னனுக்கும் நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான். நடுநாள் யாமம்னா என்ன? ஒரு பகல் இரவு பகல் அதுக்கு மேலே இருக்கிறது, அந்த டைமிங். பகல் இல்லாமல் மீதி ஈவினிங் அந்த மாதிரி டைம்லாம் யாமம். பகலும் இரவும், பகலும் துஞ்சான்னா உறங்காமல் இருக்கிறது. பகலும் இரவும் தூங்காமல் இருக்க ஒருத்தனுக்கும், கடுமா பார்க்கும் நல்லா ஒருவருக்கும், அந்த மாதிரி வேட்டையாடி இருக்க அந்த மனுஷனுக்கும் மன்னனுக்கும் தேவையானது என்னன்னா 9 நாளி உடுப்பவை இரண்டே. உண்றதுக்கு தேவைப்படுற உணவும் உடுத்த 2னா மேலாடையும் இடுப்பாடையும், இது 2 தான் தேவை. இதை
மீதி அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் செல்வத்து பயனே ஈதல். ஈதல்னால் கொடுக்கறது, மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அது இல்லாமல் தனக்கே வச்சுக்கிறேன் அப்படின்னு எனக்கே எல்லாமே அப்படின்னு நினச்சா எல்லாமே இழக்க நேரிடும். பலவற்றை இழக்க நேரிடும், தப்புன பலவே. ஓகேவா? இந்த இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும் துஞ்சான் நடுநாள் யாமத்து துஞ்சாவுக்கும் 9 நாளி உடுப்பவை 2 செல்வத்து பயனே ஈதல். அவ்வளோதான். புறநானூரில் இது யார் எழுதியிருக்கா? மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். அதில் என்ன பார்த்தோம்? மதுரை மாநாய்க்கர் பார்த்தோம். இருங்க ஒரு டைம் பார்க்குறேன். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனார் மாணவர் தான் காரியாசானும் கனிமேதாமையாரும். இங்கே கொடுத்துருக்கிறது மதுரை கணக்காயனார், அது மாக்காயனார், இது கணக்காயனார் மகனார் நக்கீரர். ஓகேவா? இவர் இறையனார் எழுதிய கல்வியலுக்கு உரை கண்டவர். களவியலுக்கு உரை கண்டவர். இறையனார் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர். 10 பாட்டினுள் திருமுருகாற்றுப்படையையும் நெடுநல்வாடையையும் இயற்றியவர். இவர் உலகியல் உண்மையை இப்பாடலில் கூறியுள்ளார். 3 பாயிண்ட் தான். மதுரை கணக்காயனாரின் மகன் நக்கீரன். இறையனார் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர். 10 பாட்டில் திருமுருகாற்றுப்படைக்கும் நெடுநல்வாடையும் இயற்றியவர் இவர் தான். அடுத்து உலகியல் உண்மையை இப்பாடலில் கூறியுள்ளார். எந்தது? 9 நாளி உடுப்பவை 2 செல்வத்து பயனை ஈதல். இவ்வளோதான். மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். அடுத்து நூட்குறிப்பு. புறநானூறு. புறம் +4+100 புறநானூறு. புறப்பொருள் பற்றிய 400 பாடல்களை கொண்டதால் புறநானூறு என பெயர் பெற்றது. புறம் என்பது ஒருவரின் வீரம், கொடை, கல்வி முதலிய சிறப்புகளை குறிக்கும். இது 8 தொகை நூல்களில் ஒன்று. இந்நூலில் உள்ள பாடல்கள் பல்வேறு புலவர்களால் பாடப்பெற்றவை. இப்பாடல்கள் வாயிலாக பண்டை தமிழ் மன்னர்களின் ஆட்சி சிறப்பு, வீரம், கொடை, கல்வி முதலியவற்றை அறியலாம். இந்நூலின் சில பாடல்களை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நிறைய கொஷின் பேப்பரில் கேட்டுட்டாங்க. சில பாடல்களை ஜியு போப். ஓகேவா? ஓகே, இது புரிஞ்சுதா? ஓகே, சொற்பொருள் பார்த்தலாம். சொற்பொருள். நிலற்றிய அப்படின்னா நிழல் செய்த. நிழல் செய்த. நிலற்றிய எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. நிழல் செய்த. நடுநாள் யாமம் நள்ளிரவு. நடுநாள் யாமம்னா நள்ளிரவு போல். நள்ளிரவு, ஈவினிங்னு சொன்ன நள்ளிரவு. ஓகே. துஞ்சான்னா துயிலான்னா தூங்காதவன். விலங்கு. விலங்கு. கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும். கல்லானா கல்வியறிவில்லாதவர். நாளி அளவு பெயர். நாளினா அளவு பெயர். 9 நாளின்னு சொல்கிறோம் இல்லையா? நாளினா ஒரு அளவு பெயர். ஈதல்னா கொடுக்கிறது, மற்றவங்களுக்கு கொடுக்கறது. துய்பேம்னா நுகர்வோம் தனக்குத்தானே வச்சுக்கிறது. தப்புன தவறான. ஓகேவா? நிலற்றியனா நிழல் செய்த. நடுநாள் யாமம்னா நள்ளிரவு. துஞ்சான்னா துயிலான். விலங்கு. கல்லானா கல்வி அறிவில்லாத. நாளி அளவு பெயர். ஈதல் கொடுத்தல். துய்பேம்னா நுகர்வோம். தப்புனனா தவறுவன. அடுத்து இலக்கண குறிப்பு கண்டிப்பாக பார்க்கணும். வெண்குடை பண்புத்தொகை. வெண்மைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கலரை குறிக்குது, நிறத்தை குறிக்கிறதுனால வெண்குடை. கல்லா ஒருவருக்கும். கல்லா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நாளினா ஆகு பெயர். ஈதல்னா தொழிற்பெயர். ஈதல் தொழிற்பெயர். துய்பேம்னா தன்மை பன்மை வினைமுற்று. அவ்வளோதான், முடிஞ்சுது. அடுத்து குறுந்தொகை. ஓகே, குறுந்தொகை. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. தேவகுலத்தார். பொருள் ஒரு டைம் படிச்சிடலாமா? மலைப்பகுதியில் உள்ள குறிஞ்சியின் கரிய கொம்புகளில் குறிஞ்சி பூக்கள் பூத்திருக்கின்றன. அப்பூக்களிலிருந்து வண்டுகள் தேனை திருடுவதற்கு இடமாகிய நாட்டை உடையவன் தலைவன். அந்த வண்டு தேனை
திரட்டுறதுக்கு இடமா இருக்கிற நாட்டை உடையவன் தலைவன். அப்போ அந்த பூலாம் அவ்வளோ பூ இருக்கும். அத்தலைவனோடு யான் கொண்ட நட்பு நிலத்தை விட பெருசு. அந்த தலைவனோட அவங்க கொண்ட நட்பு, அவங்களுடைய பாசம் எப்படி இருக்குன்னா நிலத்தை விட பெருசாம், வானத்தை விட உயர்ந்ததான், கடலை விட ஆழமானது என தலைவி கூறுகிறாள். ஓகே, இன்னொரு டைம் படிக்கலாமா? நிலத்தினும் பெரிது, நிலத்தை விட பெருசாக, வானினும் உயர்ந்து, வானத்தை விட உயர்ந்ததான், நீரிலும் ஆரளவின்றே அப்படின்னா ரொம்ப ஆழமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு, அந்த குறிஞ்சி பூவெல்லாம் வருது இல்லையா, அந்த குறிஞ்சி பூலாம் இருக்குது. பெருந்தேன் இலைக்கும் நாடனோடு, இந்த குறிஞ்சி பூக்களில் தேனை வண்டு எடுத்துகிட்டு போகிற அந்த அளவுக்கு வளமாக இருக்க நாட்டோடைய தலைவனோட நான் கொண்ட நட்பு, நாடனோடு, அந்த நாட்டுடைய மன்னனோட, ஓகேவா, அந்த நாட்டினுடைய தலைவனோடு, ஓகேவா. அப்படி இல்லைன்னா அந்த நாட்டில் வாழ்கிற ஒரு தலைவன், ஓகேவா. அவ்வளோதான். நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நேரினும் ஆரளவின்றே, பெருந்தேன் இலைக்கும் நாடனோடு நட்பு. ஓகே, யார் எழுதியிருக்கா? தேவகுலத்தார். ஓகே, குறிஞ்சி பூலாம் நம்ம கொஞ்சம் பார்க்குறதே அபூர்வம். அப்போ தேவகுலத்தார், தேவகுலத்தார், அப்போ மேலே இருக்கவங்க தெய்வம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுவும் அரிது தானே, அப்படி. ஓகே, சொற்பொருள். நீர்னா கடல், நீரினும் கடல், கடலை விட ஆழமாக இருக்கான். கருங்கோல் கருமை நிறமுடைய கொம்பு, கருங்கோல் கருமை நிறமுடைய கொம்பு. உயர்ந்தன்றுனா உயர்ந்தது, அளவின்றுனா அளவினுடையது. ஓகே, இலக்கண குறிப்பு பார்க்கலாம். நிலத்தினும் வானினும் நீரினும் உயர்வு சிறப்புமைகள். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா பார்த்துக்கலாம். உயர்வு சிறப்புமைகள். நிலத்தினும் வானினும் நீரினும் உயர்வு சிறப்புண்மைகள். இது எல்லாமே உண்மைதான், ஆனால் உயர்ந்து சிறப்புண்மைகள், உயர்ந்து சொல்கிறதுனால உயர்ந்த சிறப்புண்மைகள். கருங்கோல், பெருந்தேன், இதெல்லாம் நமக்கே தெரிஞ்சிருச்சு. பண்பு தொகைகள். ஓகே, இதுவும் பார்த்தலாமா? இதுவும் கேட்குறாங்கல்ல. பிரித்தறிதல். ஆறளவு, அருமை ப்ளஸ் அளவு. ஆறளவு, அருமை கூட்டல் அளவு, அருமை கூட்டல் அளவு. கருங்கோல்னா கருமை கூட்டல் கோல், பெருந்தேன்னா பெருமை கூட்டல் தேன். ஓகே, நோட்குறிப்பு. குறுமை ப்ளஸ் தொகை குறுந்தொகை. குறைந்த அடியளவால் பாடப்பெற்ற பாடல்களின் தொகுப்பே குறுந்தொகை. இந்நூல் 8 தொகை நூல்களுள் ஒன்று. ஓகே, இதில் கடவுள் வாழ்த்துடன் 401 பாடல் உள்ளன. 401 பாடல் உள்ளன. பாஞ்சாலி சபதத்தில் 412 பாடல், இதில் 401 பாடல். அகப்பொருள் பற்றிய பாடல்களை பல்வேறு காலங்களில் வாழ்ந்த புலவர்கள் பாடியுள்ளார்கள். இப்பாடல்கள் குறைந்தது 4 அடியையும் அதிக அளவாக 8 அடிகளையும் கொண்டுள்ளது. இந்நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. தொகுத்தவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தொகுத்தவர் பூரிக்கோ. பாரதம் பாடிய பெருந்தேவனார் இந்நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியுள்ளார். மேக்சிமம் இந்த 8 தொகையில் நிறைய பாடல்களுக்கு பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்து பாடியிருப்பார். இப்பாடலாசிரியர் குறித்த செய்திகள் கிடைக்கவில்லை. அப்பாடா, நல்ல வேலை கிடைச்சிருந்தா அதையும் சேர்த்து படிக்கணுமே. இந்நூல் வாயிலாக பண்டை தமிழரின் இல்வாழ்க்கை, ஒழுக்கம், மகளிர் மாண்பு, அற உணர்வு. ஓகே, புறநானூறுனா புறப்பொருள் பற்றுவது, அதனால் அது அங்கே. இது இல்வாழ்க்கை, ஒழுக்கம், ஓகேவா. அது கொடை, வீரம், அதெல்லாம். ஓகே, இதனுடைய சம்மரி என்ன? ஃபஸ்ட்டு இது 401 பாடல் இருக்குது. 4லேருந்து 8 தான் இதனுடைய அறிவரை. தொகுத்தவர் பூரிக்கோ. ஓகே, புக் பேக் பார்த்துட்டு வந்துடலாம். 8 தொகை நூல் சிலப்பதிகாரம், திருக்குறள், குறுந்தொகையுடைய பாடல்களின் எண்ணிக்கை 401. குறுந்தொகையின் அடிவரையறை 4லேருந்து 8. ஓகே, உரைநடைன்னு பார்த்தோன்னே ஓடிடக்கூடாது, இருந்து கடைசி வரைக்கும் படிக்கணும். ஓகே.
கடற்பயணம். தமிழ்நாட்டு வணிக வரலாறு மிகவும் தொன்மை வாய்ந்தது. பழங்காலந்தொட்டே தமிழர் உள்நாட்டு அயல்நாட்டு வணிகத்தில் சிறப்புற்றிருந்தனர். இது பாருங்க, இது நமக்கு டைரெக்டாக சிலபஸில் கவர் ஆகுது. இந்த லெசனை நம்ம நல்லா பார்த்துக்கணும் உரைநடையாக. உள்நாட்டு வணிகத்தை விட அயல்நாட்டு வணிகத்திலேயே வருவாய் மிகுதி. அயல்நாட்டு வணிகத்திலும் நிலத்தின் வழியாக செய்யும் வணிகத்தை விட நீரின் வழியாக செய்யும் வணிகம் பெரும் பொருளை தரும். எனவே அந்நாளில் கடல் வணிகம் மிகவும் சிறந்திருந்தது. அடுத்து தமிழரின் கடற்பயணம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்னும் அவ்வை மொழியும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் கணியன் பூங்குன்றனின் மொழியும் தமிழர்களின் உலகளாவிய சிந்தனைக்கும் பன்னாட்டு தொடர்புக்கும் சான்றுகளாம். இதுவும் நமக்கு ரெண்டுமே நமக்கு நல்லா ஃபெமிலியரானது தான். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அவ்வை, யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார். அவ்வை கணியன் பூங்குன்றனார். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அவ்வை, யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார். ஓகே. தொல்காப்பியத்தில் அதற்கு முன் வாழ்ந்த தமிழர் பிற நாடுகளுக்கு கடற்பயணம் மேற்கொண்ட செய்தி முன்னீர் வழக்கம் என குறிப்பிட்டுள்ளது. முன்னீர் வழக்கம்னா என்ன? தொல்காப்பியத்தில் பிற நாடுகளுக்கு கடற்பயணம் செல்கிறவங்கள தான் முன்னீர் வழக்கம்னு சொல்கிறாங்க. அந்த செய்தியை தான் முன்னீர் வழக்கம்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருப்பாரு? முன்னீர் வழக்கம் மகுடுவோடு இல்லைன்னு கூட ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாரு தொல்காப்பியர். ஓகே. பழந்தமிழர் பொருளீட்டுதலை தம் கடமையாகவே கருதியிருந்தனர். இதனை தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள பொருள்வயிர் பிரிவு விளக்குகிறது. தொல்காப்பியத்தில் இருக்க எந்த பிரிவு பொருளீட்டுதலை கடமையாக வச்சுருந்தாங்கன்னு சொல்லுது? பொருள்வயிர் பிரிவு. பொருள்வயிர் பிரிவு அந்த மாதிரியும் கொஷின் கேட்கலாம். இப்பிரிவு காலில் பிரிவு, களத்தில் பிரிவு என இரு வகைப்படும். பொருள்வயிர் பிரிவுன்னு ஒன்று இருக்கான், அதில் 2 இருக்குது. தரைவழி பிரிதல், நீர்வழி பிரிதல். தரைவழினா காலில் பிரிதல், நீர்வழினா களத்தில் பிரிதல். ஓகே. தரைனா காலில் தரையில் காலில் நடப்போம். நீர்வழினா களத்தில் பிரிவுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம்? அவ்வையில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு கணியன் பூங்குன்றனார், யாதும் ஊரே யாவரும் கேளீர். முன்னீர் வழக்கம்னு தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காரு. அதை முன்னாடி இருந்தவங்கலாம் பொருளீட்டுறதே ஒரு கடமையாக வச்சுருந்தாங்கன்னு சொல்லி ஒரு பொருளதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. அது என்ன பிரிவுன்னு நோட் பண்ணியிருக்காருன்னா பொருள்வயிர் பிரிவு. இந்த பிரிவில் காலில் பிரிவு, கழுத்தில் பிரிவுன்னு 2 பிரிவு இருக்குது. காலில் பிரிவுனா தரைவழி பிரிதல், களத்தில் பிரிதல்னா நீர்வழி பிரிதல். ஓகே. 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர் மேற்கு கிரீஸ், உரோம், எகிப்து முதல் கிழக்கே சீனம் வரை கடல்வழி வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். எங்கே? கிரீஸு, ரோமு, எகிப்து, அப்புறம் சீனம். ஓகேங்களா? அடுத்து எகிப்து, பாலஸ்தீனியம், மெசபடோமியா, பாபிலோனியா, சீனம் ஆகிய நாடுகள் தமிழரின் பொருள்களை விரும்பி பெற்றன. ஏலமும் லவங்கமும் இஞ்சியும் மிளகும் மேற்காசிய நாடுகளில் நல்ல விலைக்கு விற்கப்பட்டன. என்னென்னது? ஏலம், லவங்கம், இஞ்சி, மிளகு எல்லாமே ஸ்பைசஸ் தான் அதிகமாக போயிருக்கு. ஏலக்காய்னு சொல்லுவாங்கள்ல, ஏலம், லவங்கப்பூன்னு சொல்லுவோம். லவங்கம், கிராம்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க. லவங்கப்பூ, இஞ்சி, மிளகு. ஓகே. எல்லாமே பாருங்கள் அந்த மசாலா ஐட்டமாக இருக்குது. பிரியாணிக்கு போடுற ஐட்டம் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி தமிழ்நாட்டில் பிற நாட்டார் உள்ளத்தை கவரும் பொருட்கள் மிகுதியாக கிடைத்தன. அவற்றுள் முத்தும் பவளமும் ஆரமும் அகிலும் வெண்துகிலும் சங்கும் குறிப்பிடத்தக்கன. தமிழர் கிரேக்கரையும் ரோமானியரும் யவனர் என அழைத்தனர். கிரீக்கும் ரோமன்ஸையும் யவனர்கள்னு சொன்னோம். அந்த புலி படத்தில் கூட விஜய் சொல்லியிருப்பாங்க பாருங்கள், யவன ராணின்னு சொல்லி. ஸோ அவங்க வெளியிலேருந்து வந்தவங்க தான் கிரீக், ரோமானியர், யவனர்கள். ஓகே. கப்பல். அன்றைய தமிழகத்தில் பல வகையான கப்பல்கள் கட்டப்பட்டன. களம்சை கம்மியர் என ஒரு வகை தொழிலாளர் தமிழகத்தில் இருந்தனர். என்னது? களம்சை கம்மியர். அவர்களால் பெருங்கப்பல்கள் அக்காலகட்டத்தில் கட்டப்பட்டன. ஒவ்வொரு பெரிய கப்பலும் மதில் சூழ்ந்த ஒரு மாளிகை போல தோன்றுமாம். 4 பக்கமும் நீர் நிரம்பிய கழனிகள் உள்ளன. அதன் நடுவில் தனியாக மதிலோடு கூறிய
மருதநில அரசினது கோட்டை உள்ளது. அக்கோட்டையின் தோற்றமானது நடுக்கடலில் செல்லும் கப்பலுக்கு உவமையாக புறநானூற்றில் கூறப்பட்டுள்ளன. என்னது அக்கோட்டையின் தோற்றம் மருதநிலத்தினது அரசனது கோட்டை. அக்கோட்டை அந்த மருதநிலத்தோட அரசனுடைய கோட்டை எப்படி இருக்குன்னா நடுக்கடலில் செல்லும் கப்பலை போல் இருக்கான். ஓகேவா. அடுத்து கடலும் மரக்கலங்களும் ஆழி, ஆர்கழி, முன்னீர், வாரணம், பவ்வம், பறவை, புணரி என்பவை கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள். இப்போ கடலை குறிக்கிற வேறு சொற்கள் நிறைய கொஷினில் கேட்டாங்க. நம்ம 7-8 கொஷின் பேப்பர் பார்த்துட்டோம். அது எல்லா கொஷின்லையுமே ஒவ்வொரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஒன்று பறவை கேட்டு டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த பறவை அப்புறம் இந்த பறவை கொடுத்து டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இப்படி இல்லைன்னா இந்த இருபொருள் தருகன்னு சொல்லி ஆழி, ஆர்கழி கொடுத்து இதனுடைய பொருள் என்ன அப்படி அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது நல்லா இன்னொரு டைம் நல்லா படித்து வச்சுக்கணும். கடலோட இன்னொரு பேர் ஆழி, ஆர்கழி, முன்னீர், வாரணம், பவ்வம், பறவை, புணரி. ஓகேவா. இவ்வாறே மரக்கலத்துக்கும் தமிழ் மொழியில் பல பெயர்கள் வழங்குகின்றன. அவை மரக்கலத்துக்கு இது கடலுக்கு, இது மரக்கலத்துக்கு கப்பல், களம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில், புனை, தோணி, தெப்பம், திமில், அம்பி, வங்கம், மிதவை, பக்ரி, ஓடம். இல்லை கப்பல், களம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில் இதெல்லாம் தெரியும். அதே மாதிரி தோணி, வங்கம், மிதவை, ஓடம் இதெல்லாம் தெரியும். நமக்கு தெரியாதது என்ன? புனை, தெப்பம், திமில், அம்பி, பக்ரி. ஓகேவா. இன்னொரு டைம் சொல்லாமா? புனை, திமில், அம்பி, பக்ரி. ஓகேவா. இவ்வளோ தான். ஓகே. கடலுக்கு இது கப்பலுக்கு. இச்சொற்களை கொண்டே பண்டை தமிழர்களின் கடற்பயணம் பற்றி தெளிவாக அறியலாம். கப்பலுக்கே இவ்வளோ பேர் இருக்குன்னா அப்போ எவ்வளோ தூரம் அவங்க இன்வால்வ் ஆகியிருப்பாங்க பாருங்கள். உப்பங்கழிகளில் செலுத்ததற்குரிய சிறிய படகுகளும் கடலில் செலுத்துவதற்குரிய பெரிய நாவாய்களும் அன்றிருந்தன. கடலில் செல்லும் பெரிய கப்பல் நாவாய் எனப்படும். பெரிய கப்பலை நாவாய்னு சொல்கிறாங்க. புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் அலைகளால் அலைப்புண்டு தறியில் கட்டப்பட்ட யானை அசைவது போல் அசைந்தன. அவற்றின் உச்சியில் கொடிகள் அசைந்து ஆடின என பட்டினப்பாலை கூறுகிறது. நல்லா நோட் பண்ணிக்கணும். பட்டினப்பாலையில் என்ன சொல்லியிருக்காங்க? நாவாய்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. எங்கே இருக்க நாவாய்கள்? புகார் நகரத்தில் இருக்க நாவாய்கள். பட்டினப்பாலையில் புகார் நகரத்தில் இருக்க நாவாய்கள் யானை அசைகிறது போல் அசைதுன்னு சொல்கிறாங்க. பட்டினப்பாலை புகார் காண்டம். இது வரைக்கும் எந்த நூலும் பார்க்கல. தொல்காப்பியம் ஒன்று தான் பார்த்துருக்கோம். இப்போ தான் பட்டினப்பாலை பார்க்குறோம். பெரிய நாவாய்கள் காற்றின் துணை கொண்டே இயங்கின. அவை பாய்மர கப்பல்கள் எனப்பட்டன. இதற்கு காற்று எவ்வப்போது எவ்விசை நோக்கி வீசும் என்று உணர்வது அடிப்படையாகும். இதனை தமிழர் நன்கு உணர்ந்திருந்தனர். கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கனை அறிந்து களம் செலுத்தினர் என்பதை புறநானூற்று பாடல் கூறுகிறது. ஓகே. பட்டினப்பாலை புகாரில் இருக்க நாவாய் பற்றி சொல்லுது. புறநானூறு கரிகாலனை பற்றி சொல்லுது. அவங்க அந்த காற்றின் போக்கை வச்சு களத்தை செலுத்தினாங்கன்னு சொல்லி புறநானூறு சொல்லுது. பட்டினப்பாலை புகார் காண்டம் நாவாய் யானை அசைவது போல இருக்குது. புறநானூற்றில் கரிகாலனுடைய கப்பல் களம் செலுத்துகிறவங்க காற்றின் போக்கை வைத்து கரெக்டாக களம் செலுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. துறைமுகங்கள். தமிழகத்தில் நடைபெற்று வந்த வணிகத்தின் பயனாக பல துறைமுகங்கள் கடற்கரை பட்டினங்களாக சிறந்து விளங்கின. அவற்றுள் காவிரி பூம்பட்டினம், முசிறி, கொர்க்கை ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. முசிறி சேர மன்னர்க்குரிய துறைமுகம். முசிறி சேர மன்னன், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். முசிறி சேர மன்னர்க்குரிய துறைமுகம். அங்கு சுள்ளி என்னும் பெரிய ஆற்றில் யவனர்களின்
மரக்கலங்கள் ஆற்றுத்துறைகள் கலங்கி போகும்படி வந்து நின்றன. ஆற்றுத்துறைகள் கலங்கி போகும்படி வந்து நின்றன. அக்கலங்களுக்கு உரிய யவனர்கள் பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை எடுத்து சென்றனர். இச்செய்தியை அகநானூறு தெரிவிக்கிறது. இது நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, பொன்னோடு கரியோடு பெயரும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் இங்கே டீட்டெயிலிங்காக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டில் என்ன பார்த்தோம்? பட்டினப்பாலை, புகார் காண்டம், நாவாய், யானை போல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புறநானூரில் கரிகாலனுடைய கப்பல்கள் கரெக்டாக காற்றுக்கு ஏற்ற திசையில் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அகநானூறு சொல்லியிருக்காங்க. அகநானூரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொண்ணை கொண்டு வந்துட்டு அதுக்கு ஈடாக மிளகை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கோல்டுக்கு மிளகு பார்த்துக்கோங்க. இப்போது ஓகே, அடுத்து முசிறி சேர நாட்டுடைய துறைமுகம்ங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து பாண்டிய நாட்டின் வளம் பெருக்கியது கொற்கை துறைமுகம். முசிறி சேரநகரம், கொற்கை பாண்டிய நகரம். முசிறி சேரநகரம், முசிறி சேரநகரம், கொற்கை பாண்டிய நகரம், கொற்கை பாண்டிய நகரம். இத்துறைமுகத்தில் முத்துக்குளித்தல் மிகச் சிறப்பாக நடந்ததை வெனிசு நாட்டினர் மார்க்கோ போலோ குறித்துள்ளார். வெனிசு நாட்டினர் முத்து குளிக்கிறது, பாண்டிய நாட்டில் முத்து குளித்தல், பாண்டியனாவே முத்து, அது நமக்கு நல்லா தெரியும். வெனிசு நாட்டறிஞர் மார்க்கோ போலோ சொல்லியிருக்காரு. ஓகே, வெனிசு மார்கோ சோப் தான் ஞாபகம் வருது. சரி, ஓகே. அடுத்த இங்கு மார்கோ சோப் வச்சு கடலில் குளிக்கிறாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கு சங்க காலத்தும் முத்து குளித்தல் நடந்தது. ஏற்றுமதி பொருட்களில் முத்தே முதலிடம். இதில் முத்து தான் முதலிடம். அங்கே முசிறி சேரநகரம், பாண்டி நகரத்துக்கு கொற்கை. ஓகேவா? மதுரை காஞ்சியும் சிறுபானாற்றுப்படையும் கொற்கை முத்தினை சிறப்பிக்கின்றன. மதுரை காஞ்சி, மதுரைனாவே பாண்டிய நாடு ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். சிறுபானாற்றுப்படையை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சிறுபானாற்றுப்படை, மதுரை காஞ்சியும் சிறுபானாற்றுப்படையும் இந்த செய்தியை சொல்லுதான். விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என மதுரை காஞ்சி கூறும். இதுதான் விளைந்து முதிர்ந்த விழுமுத்துன்னு சொல்லி மதுரை காஞ்சி சொல்லியிருக்கு. மதுரை காஞ்சியும் சிறுபானாற்றுப்படை, மதுரை காஞ்சி சிறுபானாற்றுப்படை. வெனிசு நாட்டின் அறிஞர் மார்க்கோ போலோ. ஓகே, முசிறி சேரநகரம், கொற்கை பாண்டிய துறைமுகம். அடுத்த சோழ நாட்டின் துறைமுகம் காவிரி பூம்பட்டினம் வந்துருச்சுப்பா. சேர நாட்டுக்கு என்னது சொல்லுங்க? சொல்லியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சேர நாட்டுக்கு முசிறி துறைமுகம், பாண்டிய நாட்டுக்கு கொற்கை துறைமுகம், சோழ நாட்டுக்கு காவிரி பூம்பட்டினம். இன்னொரு டைம் சொல்லாமா? சேர நாட்டுக்கு முசிறி, பாண்டிய நாட்டுக்கு கொற்கை, சோழ நாட்டுக்கு காவிரி பூம்பட்டினம். பட்டினம்பாக்கம் என்பது கடற்கரையை அடுத்து இருக்கும் ஊர் எது? அந்த மாதிரி கேட்குறாங்க. பட்டினப்பாக்கம். அங்கே பெரும்பாலும் வணிகர்களே வாழ்ந்து வந்தார்கள். அங்கு சுங்கசாலையும் கலங்கரை விளக்கமும் இருந்தன. சுங்கசாலை, கலங்கரை விளக்கம். சுங்கசாலை. இங்கு கப்பலிலிருந்து நிலத்தில் இறக்கப்படுவனவும் நிலத்திலிருந்து கப்பலில் ஏற்றப்படுவனுமாகிய அளவில்லாத பண்டங்கள் முன்றிலில் மலை போல கிடக்கும். காவிரி பூம்பட்டினத்து மாடங்களில் உள்ள மகளிர் கைகளை கூப்பி வெறியாடும் மகளிரோடு பொருந்தி வேய்ங்குழல் முதலியவற்றை வாசிக்க நகர் விழாக்கோலம் கொண்டது. தெய்வத்திற்காக எடுத்த கொடிகளும் விலை பண்டங்களை அறிவித்ததற்கு கட்டிய கொடிகளும் ஆசிரியர்கள் வாது செய்ய கருதி வைத்த கொடிகளும் கப்பலின் கூம்புகளிலுள்ள கொடிகளும் அங்கு கலந்து காணப்பட்டன. அருகில் கடல் வழியே வந்த குதிரைகளும் நிலத்தின் வழியே வந்த மிளகு பொதிகளும் இமயத்திலுண்டான மணிகளும் பொன்னும் குடகுமலையிற் பிறந்த சந்தனமும் அகிலும் கொற்கை துறையிற் பிறந்த முத்தும். கொற்கை எங்க? பாண்டிய நாடு. கொற்கை துறையில் பிறந்த முத்தும் கீழ்கடலில் உண்டான பவளமும்
கங்கையில் உண்டான பொருட்களும் காவிரியில் உண்டான வளங்களும் ஈழ நாட்டிலிருந்து வந்த உணவுப் பொருட்களும் காழக நாட்டு பொருளும் பிற அரிய பொருள்களும் கூடி வளம் மிகுந்த பரந்த இடத்தையுடைய தெருக்களாக விளங்கின. ஓகே, இதில் மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். பட்டினப்பாலை, புறநானூறு, அகநானூறு. அடுத்து முசிறிங்கிறது சேர துறைமுகம், பாண்டி நாடுங்கிறது கொற்கை துறைமுகம், சோழ நாடுங்கிறது காவிரி பூம்பட்டினம். அதுக்கப்புறம் அந்த வெனிஸு, மார்க்கோ போலோ அது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி முத்து, வைரம், இந்த கருங்காலி இந்த மாதிரி இதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது பார்க்கலாம். ஏற்றுமதி, இறக்குமதி. ஓகே, பழந்தமிழகத்தின் வணிகப் பொருட்களை பற்றிய குறிப்புகள் பட்டினப்பாலையிலும் மதுரை காஞ்சியிலும் காணப்படுகின்றன. மதுரை காஞ்சியில் என்ன சொல்லியிருப்பாங்க? கொற்கையோடைய முத்தை பற்றி சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. என்ன வார்த்தை அது? விளைந்து முதிர்ந்த விழுமுத்து. மதுரை காஞ்சியிலும் காணப்படுகின்றன. இங்கிருந்து ஏற்றுமதியான பொருட்கள் ஏற்றுமதி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்றுமதியான பொருட்கள் ரத்தினம், முத்து, வைரம், மிளகு, கருங்காலி ஞாபகம் வருதா? கருங்காலி மாலை. ஓகே, கருமருது, தேக்கு, சந்தனம், வெண்துகில், அரிசி, ஏலக்காய், லவங்கம், இஞ்சி, மிளகு. இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்தோம். ரத்தினம், முத்து, வைரம் இதுவும் பார்த்தோம். கருங்காலி, கருமுத்து, தேக்கு, சந்தனம், வெண்துகில், அரிசி. ஓகேவா? அடுத்து தமிழக பொருட்கள் சீனத்தில் விற்கப்பட்டன. சீனத்துக்கு போயிருக்கு. சீனத்து பட்டும் சர்க்கரையும் தமிழகத்திற்கு இறக்குமதி ஆயின. சர்க்கரை நம்மளோடது இல்லை, சீனாவோடது. சர்க்கரை நம்மளோடது இல்லை, சீனாவோடது. சீனாவிலேருந்து பட்டும் சர்க்கரையும் நமக்கு வந்திருக்கு. கரும்பு அதியமானின் முன்னோர் காலத்தில் சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது. ஓகே, அதியமானின் முன்னோர் காலத்திலிருந்து தான் நமக்கு சீனாவிலிருந்து தான் கரும்பு வந்திருக்கு பாருங்கள். கடற்பயணம் பற்றிய கல்வியறிவு இந்நாளில் மக்களை எட்டியுள்ளது. கடல்சார் பல்கலைக்கழகத்தின் வாயிலாக பட்டய கல்வி கற்பிக்கப்பெற்று வருகிறது. இத்துறையில் பயில்வோருக்கு பயிற்சியும் பணி வாய்ப்பும் நிரம்ப உள்ளன. எனவே இந்நாளில் மேலைக்கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் எனும் பாரதியின் கனவு நனவாகி உள்ளது. மேலைக்கடல் முழுவதும் கப்பல் விடுவோங்கிறது பாரதியுடைய கோட்டை. ஓகே, இங்கே இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை பார்க்கலாம். கடல் கடந்த தமிழ் இந்த பக்கம் கிரேத்தம் சொல்லியிருக்காங்க. அரிசினா ஒரைசா, அரிசி ஒரைசா. கருவூர், கரோரா. காவிரி, கபிரில். காவிரினா கபிரில். குமரி, கபிரில். சோப்பட்டினம், சோபட்னா. தொண்டி, திண்டிஸ். மதுரை, மதோரா. முசிறில். சரியா? அரிசினா ஒரைசா, கருவூர்னா கரோரா, காவிரினா கபிரில், குமரினா கொமரி, சோப்பட்னம்னா சோபாட்னா, தொண்டினா திண்டிஸ், மதுரைனா மதோரா, முசிறினா முசிறில். ஓகே, அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள். குறிஞ்சி, திணையும் நிலமும். குறிஞ்சிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும். மருதம், வயலும் வயல் சார்ந்த இடமும். முல்லை, காடும் காடு சார்ந்த இடமும். நெய்தல், கடலும் கடல் சார்ந்த இடமும். பாலை, மணலும் மணல் சார்ந்த இடமும். அடுத்து ஹெலன் கெல்லர். இது நம்மளுடைய இதில் இல்லை, இருந்தாலும் இவங்க தான் உலகத்தின் 8வது அதிசயம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இவங்களோட ஹெலன் கெல்லருடைய ஒரு கோட் பார்க்கலாம். இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும் பாருங்கள். வாழ்க்கையில் இழப்பு என்பதே இல்லை, ஒன்று போனால் இன்னொன்று வரும். அந்த நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை வெறுமை ஆகாது. இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள், கொடுத்துருக்காங்க. உலகின் 8வது அதிசயம் யார்? ஹெலன் கெல்லர். அடுத்து இது பார்வையற்றோருக்கான எழுத்துமுறையை உருவாக்கியவர் பிரெய்லி எழுத்துமுறைனே சொல்லுவாங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போது இருக்குது. இப்போ தான் இலக்கணம். 30 minutes ஆயிடுச்சா? ஓகே, இலக்கணம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாமாப்பா? இலக்கணம் நிறையா தான் இருக்குது.
சரி, இலக்கணம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இப்போது வந்து ரிவிஷன். ஓகே, ரிவிஷன் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு 2 இயலும் பார்த்துடலாம். சரியா? சும்மா மேலோட்டமாக தான் நான் பார்க்க போகிறேன். ஜஸ்ட் 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஓகே ஃபாலோ பண்ணவங்கெல்லாம் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த 2 இயலும் வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. வாழ்த்து. உலகம் யாவையும் தாமல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாகலின்னு சொன்னது கம்பர். கம்பர் வந்து நாகைப்பட்டினம் மயிலாடுதுறையில் உள்ள தேரழந்தூரில் பிறந்திருக்காரு. தேரழந்தூர் நூல் வந்து ஏறெழுபது சிலை 70 சரஸ்வதி அந்தாதி சடக்கு பரந்தாதி திருக்கை விளக்கம். இவர் வந்து குலோத்துங்க சோழனுடைய அவைக்களப்புலவராக இருந்தார். திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றவர். கம்பரை வந்து கவி சக்கரவர்த்தி, கல்வியல் பெரியார் கம்பர்லாம் சொல்லுவாங்க. இவர் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். தேரழந்தூர் 12ஆம் நூற்றாண்டு, ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஓகே, நூல் குறிப்பு. வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை கம்பர் வந்து கம்பராமாயணம்னு நம்ம தமிழில் எழுதியிருப்பார். இந்த நூலுக்கு அவர் வந்து ராமாவதாரம் அப்படின்னு பேர் வச்சுருப்பார். இந்த நூலில் 6 காண்டம் இருக்கும். பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம். ஓகே, அடுத்து திருக்குறளில் 10 திருக்குறள் பார்த்தோம். இப்போ இதில் வந்து திருவள்ளுவரை என்னென்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கலாம். நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னாபுதர், பெருநாவலர். பெருநாவலருங்கிறது இம்பார்ட்டன்ட், ஒரு கொஷின் பேப்பரில் கேட்டாங்க. இவர் வந்து கிமு 31ஆம் காலத்தை சேர்ந்தவர். நூட்குறிப்பு. ஓகே, நூட்குறிப்பு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். திருவோடைய அர்த்தம் மட்டும் பார்த்துடலாம். செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை. ஓகே, இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 இருக்குது. அறத்துப்பாலுக்கு 38, பொருட்பாலுக்கு 70, இன்பத்துப்பாலுக்கு 25 இருக்குது. இதை புகழ்ந்து எழுதிய நூல் தான் திருவள்ளுவ மாலை. திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்வர். நம்மளுடைய ஆர்டர் படியே நம்ம படிப்போம். ஓகேவா? தருமர், தாமத்தர், திருமலையர், பரிதி, பரிபெருமாள், பரிமேலழகர், நச்சர், மல்லர், மணக்குடவர், காளிங்கர். ஓகேவா? சூப்பர். அடுத்தடுத்து இது நான் முன்ன ரிவைஸ் பண்ணது அதே தான். இது வந்து 4 மொழி குடும்பங்களாக இருக்குது. இந்தோ ஆசியா, திராவிட மொழி, ஆஸ்திரோசியா, சீன திபெத்திய மொழிகள்னு இருக்குது. இந்தியாவை வந்து மொழிகளின் காட்சி சாலைன்னு அகத்தியலிங்கம் சொல்லியிருப்பார். தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம்னு இருக்குது. தென் திராவிடத்தையும் வட திராவிடத்தையும் படித்தோம்னாவே போதும். தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கொரகா, இருளா. வட திராவிட மொழியில் குரூப், மால்தோ, பிராகுயி. நடு திராவிட மொழியும் ஒரு டைம் படிச்சிடலாமா? ஓகே, தெலுங்கு, கோண்டி, கோயா, கூயி, கூவி, கோலமி, பர்ஜி, கதபா, கோண்டா, நாயக்கி, பெங்கோ, ஜதபு. சூப்பர். அடுத்து இது பாருங்க. திராவிட பெருமொழினா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். சரியா? ஓகே, திராவிடம். அந்த கால்டுவெல் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லி ஒரு நூலை எழுதியிருக்காரு. இவர் தான் வந்து திராவிடங்கிற சொல்ல பயன்பாட்டுக்கு அதிகமாக கொண்டு வந்தவர். திராவிடம் ஃபஸ்ட்டு சொன்னவர் வந்து குமரியிலப்பட்டார். சரியா? அடுத்து லெமுரியா காண்டம் குமரியாறு, பேரியாறு, பக்ருலியாறு, மேருமலையை சேர்ந்தது. அடுத்து தமிழ், தமிழ, திராவிடங்கிறது ஈராஸ் பத்ரியார் சொல்லியிருப்பார். அவ்வளோதான் இதில். அடுத்து மாமரம் நம்மளுடைய இதில் இல்லை. எழுத்து. முதல் எழுத்து வந்து 12 உயிரெழுத்துக்களும் 18 மெய் எழுத்துக்களும் ஆகிய 30 சேர்ந்தது தான் முதல் எழுத்து. சார்பெழுத்து 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகர குறுக்கம், அவுகர குறுக்கம், அகர குறுக்கம், ஆய்வு குறுக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அளபடை. அளபடையில் 2 வகை இருக்குது. 10 சார்பெழுத்து, 2 வகை அளபடை. ஒன்று வந்து உயிரிழப்படை, இன்னொன்று வந்து ஒற்றலப்படை. உயிரிழப்படையில் என்ன இருக்குது? அதில் 3 வகைகள் இருக்குது. செய்யுளிசை அளபடை, இசை நிறை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. செய்யுளிசை இசை நிறைனா கெடா விடான்னு வரும். ஈரசை சீராதான் வரும். செய்யுளிசை இசை நிறைங்கிறது ஈடைசை சீராதான் வரும். இன்னிசை அளபடைங்கிறது மூவசை சீராக வரும். கெடுப்பதுவும் எடுப்பதுவும். சொல்லிசைனா ஈ வரும். அது ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பெயர் சொல்ல எச்ச சொல்லாக மாற்றும். வினை எச்சமாக மாற்றும். எச்ச சொல்லாக மாற்றும். அடுத்தது எழுத்துக்களின் பிறப்பு. முதல் எழுத்துக்கள் இது வந்து இது நமக்கு தெரியும். ஆங்கிறது வாயை திறத்துறது. ஈங்கிறது மேல்வாய் நாவிளம்பு தொடுவதால். ஊங்கிறது உதடலை குவிப்புகளால். இதுதான் இப்போ இம்பார்ட்டன்ட் நமக்கு. இக்கு, இங்கு அப்படிங்கிறது அன்னத்தை நாவினது முதற்பகுதி அன்னத்தை தொடுவதால். இக்கு, இச்சி, இஞ்சுங்கிறது இடைநா நடுநா. இட்டு, இன்னுங்கிறது நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இட்டு, இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இத்து, இந்துங்கிறது மேல்வாய்ப்பள்ளி நடி நாக்கின் நுனி. இப்பு, இம்முங்கிறது உதடும் கீழ் உதடும்.
மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்துவதால். ஈங்கிறது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதி. நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதி. இல்லுங்கிறது நாக்கின் நுனி தடவுவதால். இல்லு. அடுத்து இந்த இல்லுங்கிறது மேல்வாய் பல்லின் அடியை நாவினது ஓரங்கள் தடித்து நெருங்குவதால். இல்லுங்கிறது தடித்து தடவுவதால். இது நெருங்குதலால், இது தடவுதலால். இவ்வுங்கிறது மேல்வாய் பல்லை கீழுதடு பொருந்துதலால். இன்னுங்கிறது இதுவும் பொருந்துவதால் தான். நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால். மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால். அவ்வளோதான். இயல் 1 முடிச்சிட்டோம்ப்பா. இப்போது இயல் 2 சிறுபஞ்ச மூலம். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்வாமை எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டான் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல். இது ஒரு இதாக பார்த்துடலாமா? கண்ணுக்கு இரக்கம் கொள்வது தான் அழகு. காலுக்கு பிறரிடம் இருந்து செல்லாமை தான் அழகு. ஆராய்ச்சிக்கு அழகு எது அப்படின்னா என்னுடைய ரிசல்ட் இது தான், என்னோடய முடிவு இதுதான் சொல்லி துணிஞ்சு சொல்கிறது. பண்ணா இசைக்கு அழகு என்றது என்ன அப்படின்னா கேட்குறவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது. கிளர்வேந்தன் தன்னாடு, ஒரு வேந்தனுக்கு தன் நாடு நாட்டு மக்களை வருத்தாமல் காக்கணும். அவங்க தான் அதுதான் அந்த அரசனுக்கு அழகு. வனப்புனா அழகுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த இதில் ஆசிரியர் குறிப்பு. காரியாசன் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாருடைய மாணவர். மாநாய்க்கர் மதுரை மாநாய்க்கரின் மகன் மதுரை கணக்கனார் மகர் யார் அப்படின்னா நக்கீரர். இது ஆசிரியர், மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனார், அவங்க கணக்கர். ஓகேவா? ஓகே. அடுத்து சிறப்பு பாயிரம் கூறுகிறது. இந்த டீட்டெயிலில் சொன்னது யாருன்னா சிறப்பு பாயிரம் தான். மாக்காயனாருடைய மாணவர் தான் காரியாசனும். ஏலாதி எழுதிய கனிமேதாவையார்னு சொல்கிறாங்க. அடுத்து நூற்குறிப்பு. சிறுபஞ்ச மூலம் 15 கீழ்கணக்கு. இது 5 மூலிகை சொல்லும். மூலிகை மாதிரி இருக்கும். இதில் சொல்லியிருப்பாங்க ஒரு 5 மூலிகை. கண்டங்கத்திரி சிறுவழுதினை, கண்டங்கத்திரி சிறுவழுதினை, சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி. கண்டங்கத்திரி சிறுவழுதினை, சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி. ஓகே. அப்பா பாஞ்சாலி சபதம் பாரதியாரோட குறிப்புகள். இவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்திருப்பார். 11/9/1882 பிறந்து 11/12/1921 இறந்துருப்பார். 1-2-2-1 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 1-1-1-2-2-1. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்களோட டேட்டும் சேமாக இருக்கும். 3 மாதம் பர்த்டேவை கொண்டாடிட்டு 3 மாதம் கழிச்சு இறந்துருப்பார். சின்னசாமி லக்குமி அம்மாளுங்கிறது இவரோட பெற்றோர் பெயர். இவரோட ஒய்ஃப் செல்லம்மாள். இவர் குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி பாட்டு அந்த மாதிரி நூல்களை எழுதிட்டுருக்காரு. உரைநடை நூல்கள் அப்படின்னு சிலது இருக்குது. ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு. ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசுங்கிறது உரைநடை இலக்கியங்கள். ஓகேவா? நூற்குறிப்பு இப்பாடப்பகுதி பாரதியாரின் முப்பெரும் படைப்புகள் ஒன்றாய பாஞ்சாலி சபதத்தை சொல்லியிருக்கு. இது சூழ்ச்சி சருகத்தில் இருக்குது. எது? விதுரன் தூது செல்வது. யார்கிட்ட தூது செல்வாங்க? பாண்டியர்கள்கிட்ட தூது செல்வாங்க. ஓகேவா? இதில் 2 பாகமாக 5 சருக்கமாக 412 பாடல்கள் இருக்குது. சிறப்பு. பாட்டுக்கொரு புலவன் நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிகவி மாகவின்ல இவங்க கொள்கிறாங்க. இவர் ஆசிரியர் இருந்த இதழ்கள் என்னென்னா சுதேசமித்திரன் இந்தியா. ஓகே. அடுத்து இக்கால கவிதைகள். இதில் பாரதியார் என்ன சொல்லியிருப்பாங்க? 30 கோடி முகமுடையால் சிந்தனை ஒன்றுடையாள்னு சொன்னோம். இது எல்லாமே நம்ம சும்மா ரிவிஷன் தப்பா ஷார்ட் நோட்ஸ் தான் கொடுக்குறேன். பிறநாட்டு நலனிய சாத்திரங்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். புது நூல்களை தமிழ் மொழியில் இயற்று. பாரதிதாசன் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டேன், எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதன அப்படின்னா பாரதிதாசன். எல்லாருக்கும் எல்லாம் இன்னொன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அது கண்ணதாசன் சொல்லியிருப்பார். இதில் எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதன பிற நலத்தை எனதென்று தனியொருவன். ஓகே. அடுத்து கவிமணினா கல்லை பிசைந்து கையாக்கி மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாமா. சாயல்கள் பல
சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும். அதுக்கடுத்து வந்து நாமக்கல் கவிஞர், தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு, தமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும்னு சொன்னது நாமக்கல் கவிஞர். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணமென்ற முகத்தை விசை தீர வேண்டும், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒற்றுக்கொள். தமிழன் இனமுண்டு, பாட்டாளி கைத்தொழில், இனமுண்டு, இனம் பாட்டாளி கைத்தொழில், இனம் பாட்டாளி கைத்தொழில், இனம் பாட்டாளி கைத்தொழில், அன்பே அவனுடைய வழியாகுங்கிறது அதுதான். ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டிலே தென்படுமோ மொழியுணர்ச்சி. என்னென்ன சொல்லியிருந்தோம் இதுக்கு? ஆங்கிலமோ பிற மொழியோ மொழியுணர்ச்சி எப்படின்னாவே முடியரசன். ஓகே. முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலும் போலும், போலும் போலும் வந்துச்சுனாவே சுரதா. ஏன்னா அவர் ஒரு ஓமை கவிஞர். சுரதாவுடைய ஃபுல் நேம் என்னென்னா சுப்ரத்தினதாசன். சுரதாவுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராஜகோபாலன். சுரதா இந்த மாதிரி போலும் முல்லைக்கோர் காடு போலும் அந்த மாதிரி சொன்னது யார் சொல்லியிருப்பாருன்னா மறைமலை அடிகளை ஓமைகளால் சிறப்பித்து கூடியிருப்பார். ஓகே. அடுத்து வால்ட் விட்மனுடைய சாயலில் தான் பாரதியார் வந்து எழுதியிருப்பார் நூல்களை. இதை மூணையும் ஒரு டைம் பார்த்துடலாமா? எனக்கு சுத்தமாக மறந்து கூட போயிடுச்சு. மணிக்கொடி, மணிக்கொடி, பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், ராஜகோபாலன். ராஜகோபாலன் யார்? நம்ம சுரதா தான். கானா சுப்பிரமணியன். சுப்பிரமணியன். ஓகே. 4 பேர் தான். பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், ராஜகோபாலன், சுப்பிரமணியன். பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், ராஜகோபாலன், சுப்பிரமணியன். பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், ராஜகோபாலன், சுப்பிரமணியன். ஓகேவா? அடுத்து எழுத்துக்கு மணிக்கொடி பார்த்துக்கலாம். பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், ராஜகோபாலன், சுப்பிரமணியன். ஓகே, ஞாபகம் வந்துடும் நினைக்கிறேன். அடுத்து எழுத்து வைத்தீஸ்வரன், தருமு, சிவராமு, மணி, சீசு, செல்லப்பா. எழுத்து 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 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எழுத்து. ஓகே. இதெல்லாம் இதழ். மணிக்கொடி, எழுத்து, இதெல்லாம் இதழ். ஓகேவா? ஏன்னாப்பா தனியாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிடாதீங்க. வைத்தீஸ்வரன், தருமு, சிவராமு. தருமு, சிவராமு, மணி, செல்லப்பா. வைத்தீஸ்வரன், தருமு, சிவராமு, மணி, செல்லப்பா. ஓகே. இதில் 5. 1 2 3 4 5. அதில் 4 தான். பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், ராஜகோபாலன், சுப்பிரமணியன், வைத்தீஸ்வரன், தர்மு, சிவராமு, மணி, செல்லப்பா. சீசு, செல்லப்பா எழுத்து. ஓகே. அடுத்து ஓகே. இது பாருங்கள். அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழ்நாடன், மீரா, காமராஜன், சிற்பி பாலசுப்ரமணியன், வாலி, இன்குலாப், மேத்தா, வைரமுத்து, இவங்கெல்லாம் வந்து மரபுக்கு வழி கவிஞர்கள். ஓகே. வானம்பாடி இயக்கம். வானம்பாடி இயக்கம் யார் யாருன்னு பார்க்கலாம். புவியரசு, கங்கை கொண்டான், சிற்பி. புவியரசு, கங்கை கொண்டான், சிற்பி. புவியரசு, கங்கை கொண்டான், சிற்பி. தமிழ்நாடன், அக்கினிபுத்திரன். தமிழ்நாடன், அக்கினிபுத்திரன். சக்திகானல், மூமேத்தா, ரவீந்திரன், தமிழன்பன், நானி, ஜெயபிரகாசம், பிரபஞ்சன், பாலா, ராஜாராம். எத்தனை பேர் இருக்காங்க? புவியரசு, கங்கை கொண்டான், சிற்பி, தமிழ்நாடன், அக்கினிபுத்திரன், சக்திகானல். 6. மூமேத்தா, ரவீந்திரன், தமிழன்பன், ஞானி, ஜெயபிரகாசம், பிரபஞ்சன், பாலா. இப்போ எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ராஜாராமோட 14. புவியரசு, கங்கை கொண்டான், சிற்பி, தமிழ்நாடன், அக்னிபுத்திரன், சக்திகானல், மூமேத்தா, ரவீந்திரன், தமிழன்பன், ஞானி, ஜெயபிரகாசம், பிரபஞ்சம், பாலா, ராஜாராம். இவங்கெல்லாம் வந்து வாணியம்பாடி இயக்கம். அடுத்து ஏழை குடிசையில் அடுப்பும் விளக்கம் தவிர எல்லாமே எரிகின்றன. ஓகே. ரொம்ப சாரி, இதை எழுதுனது வள்ளிக்கண்ணன். ரொம்ப சாரி. இந்த 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 உரைநடை வந்து ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் இவ்வளோ டைம் எடுத்து சொல்கிறேன். உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமை எல்லா மனித குலம் உயர்வு தாழ்வை பார்க்குதுங்கிறது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து கவியரசன், கண்ணதாசன். இதெல்லாம் ஈஸி தான். டக்கு 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 டக்குன்னு போயிடலாம். செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன். செந்தமிழ் தொடுப்பேன். இதில் கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடேற்ற, முதுமை பிக்க நிலப்பரப்பில் முதற் பரப்பு தோன்றிவிட, நதி வருமுன் வருமுன். அடுத்து வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடின் என்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். 1000 இருக்கும், அமைதி இருக்கும். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திறந்த பறவைகளே, 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 எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமா, அழகு தெய்வம் மெல்ல அடியெடுத்து வைத்ததோ அடியெடுத்து கொடுத்ததோ, எல்லாரும் எல்லாம் என்றிருப்பதன அப்படிங்கிறது பாரதிதாசன். எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நினை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வர வேண்டும்,
திருநாட்டில் பொது உடைமை. எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும்னாவே அதுவே ஒரு பொது உடைமை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மணி ஓசை. ஓசைன்னு வந்துருச்சுனாவே கண்ணதாசன். ஓசைன்னு வந்துருச்சுனாவே கண்ணதாசன். உண்மை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். அவ்வளோதான். அடுத்து அவருடைய இயற்பெயர் வந்து முத்தையா. சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகூடல்பட்டி. சிவகங்கை சிறுகூடல். ஓகே. 24/6/1927. ஓகே. இது யாரோடது சொல்லுங்கம்மா பார்ப்போம். 11/12/21 பாரதியாருடைய இறந்த நாள். சரியா? ஓகே. அடுத்து சாத்தப்பன் விசாலாட்சிங்கிறவங்க இவருடைய பெற்றோர். கண்ணதாசன் கவிதைகள் ஓகே. ஆட்டனத்தி ஆதிமந்தி. மாங்கனிங்கிறதும் ஒரு கொஷின் பேப்பரில் பார்த்துட்டேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மாகாவியம், இயேசு காவியம். ராஜதண்டனைங்கிறது நாடகம். இது வந்து கவிதை நூல். இது வந்து நாடகம். 1000 தீவு அங்கையர்கண்ணி, வேளங்குடி திருவிழா இது வந்து புதினம். சரியா? அடுத்து சேரமான் காதலிங்கிறது அதுவும் ஒரு புதினம் தான். அது வந்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்றிருக்கு. இவருடைய இதழ் ரொம்ப 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 முக்கியம். தென்றல் முல்லை கண்ணதாசன் கடிதம் தமிழ் மலர். தென்றல் முல்லை கண்ணதாசன் கடிதம் தமிழ் மலர். முல்லைங்கிறது மலர். கண்ணதாசன் ஞாபகம் வந்துடும். கடிதம் முல்லை மலர். தென்றலை தூது விட்டு கடிதம் போட்டிருக்கிறாங்க. அப்படி தென்றல் முல்லை கண்ணதாசன் கடிதம் தமிழ் மலர். சரியா? அடுத்து நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை. கண்ணதாசன். இப்போ 50 நிமிஷம் ஆயிடுச்சா? சரி, ஓகே. ஆறுக்கு பெயரில் 16 வகைகள் இருக்குப்பா. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல், சொல்லாக பெயர், தனியாவாக பெயர், கருவியாக பெயர், காரியவாக பெயர், கருத்தாவாக பெயர், ஓமையாக பெயர். இதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, முடிச்சாச்சு. அப்பா ரொம்ப சாரி. ரொம்ப 50 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சாரி. ஆனால் யூஸ்ஃபுல்லான இருந்துச்சு. எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த வீடியோ. ஓகே. ப்ரீவியஸ் ஒரு கொஷின் இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஓகேவா? பாய்.